டே ஸ்டூடெண்ட்ஸ், இரண்டாம் நிலை காவலர் தேர்வில் போலீஸ் எக்ஸாமினேஷனில் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய 100 மாதிரி தேர்வு பயிற்சி புத்தகம் பயிற்சி செய்தாலே போதும், கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். புக் தேவைப்படும் மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலம் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கான யூனிட் டெஸ்ட்டுக்கான வினாக்களை பார்க்கலாம். இன்றைய டெஸ்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியல் நிர்ணய சபை எத்திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது? இந்திய அரசியல் நிர்ணய சபை எத்திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ, அமைச்சரவை தூதுக்குழு. செகண்ட் கொஸ்டின், அரசியல் நிர்ணய சபையில் மாகாண பிரதிநிதிகளின் எண்ணிக்கை. அரசியல் நிர்ணய சபையில் மாகாண பிரதிநிதிகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் பி 292. தேர்ட் கொஸ்டின், அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர். அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் ஆப்ஷன் ஏ டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. ஃபோர்த் கொஸ்டின், அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர். அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் ஆப்ஷன் டி டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். ஃபிஃப்த் கொஸ்டின், அரசியலமைப்பின் திறவுகோல் என அழைக்கப்படுவது. அரசியலமைப்பின் திறவுகோல் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் டி முகவுரை. சிக்ஸ்த் கொஸ்டின், பிரெஞ்சு புரட்சி ஏற்பட்ட ஆண்டு. பிரெஞ்சு புரட்சி ஏற்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி 1789. செவன்த் கொஸ்டின், பகுதி 2இல் இடம்பெற்றுள்ள பிரிவுகள். பகுதி 2இல் இடம்பெற்றுள்ள பிரிவுகள் ஆப்ஷன் ஏ 5 முதல் 11 வரை. எய்த் கொஸ்டின், குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி 1955. நைன்த் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர். இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் பி டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். டென்த் கொஸ்டின், அரசியலமைப்பின் பகுதி 3இல் இடம்பெற்றுள்ள பிரிவுகள். அரசியலமைப்பின் பகுதி 3இல் இடம்பெற்றுள்ள பிரிவுகள் ஆப்ஷன் பி 12 முதல் 35 வரை. 11th கொஸ்டின், தேசிய அவசர நிலையின் போதும் குடியரசுத் தலைவரால் ரத்து செய்ய முடியாத அரசியலமைப்பு பிரிவு. தேசிய அவசர நிலையின் போதும் குடியரசுத் தலைவரால் ரத்து செய்ய முடியாத அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் சி பிரிவு 20 மற்றும் 21. 12th கொஸ்டின், அடிப்படை உரிமைகள் எந்நாட்டின் அரசியலமைப்பில் இருந்து எடுக்கப்பட்டது. அடிப்படை உரிமைகள் எந்நாட்டின் அரசியலமைப்பில் இருந்து எடுக்கப்பட்டது ஆப்ஷன் சி அமெரிக்க ஐக்கிய நாடுகள். 13, இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கப்படும் பகுதி. இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கப்படும் பகுதி ஆப்ஷன் பி பகுதி 3. 14, சமத்துவ உரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு. சமத்துவ உரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் ஏ பிரிவு 14 முதல் 18 வரை. 15, பொறுத்துக. பிரிவு 14, பிரிவு 15, பிரிவு 16, பிரிவு 17. தீண்டாமையை ஒழித்தல், பொது வேலைவாய்ப்புகளில் சமவாய்ப்பு, பாகுபடுத்துவதை தடை செய்தல், சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சரியான விடை ஆப்ஷன் பி 4, 3, 2, 1. 16, சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு. சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் பி பிரிவு 30. 17, அனைவருக்கும் கட்டாய தொடக்க கல்வி என்று கூறும் அரசியலமைப்பு பிரிவு. அனைவருக்கும் கட்டாய தொடக்க கல்வி என்று கூறும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் ஏ பிரிவு 21A. 18, தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறலாம் என கூறும் அரசியலமைப்பு பிரிவு. தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறலாம் என கூறும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் டி பிரிவு 32. 19, அடிப்படை உரிமைகளிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு. அடிப்படை உரிமைகளிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி 1978. 20, வாக்கியம் 1, நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை என அழைக்கப்படுகிறது. வாக்கியம் 2, நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் கொண்டவை உச்சநீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம். சரியான விடை ஆப்ஷன் சி வாக்கியம் 1 மற்றும் 2 சரி. 21, சுரண்டலுக்கு எதிரான உரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு.
சுரண்டலுக்கு எதிரான உரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு. ஆப்ஷன் சி பிரிவு 23 முதல் 24 வரை. 22 அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் பற்றி கூறும் அரசியலமைப்பு பகுதி. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு. ஆப்ஷன் பி பகுதி 4. 23 பகுதி 4 இடம்பெற்றுள்ள பிரிவுகள். பகுதி 4 இடம்பெற்றுள்ள பிரிவுகள். ஆப்ஷன் டி பிரிவு 36 முதல் பிரிவு 51 வரை. 24 அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என்றவர். அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என்றவர். ஆப்ஷன் டி டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். 25 அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் எந்நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் எந்நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. ஆப்ஷன் டி அயர்லாந்து. 26 சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அமைக்கப்பட்ட ஆண்டு. சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அமைக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் டி 1976. 27 அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்ட ஆண்டு. அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 1976. 28 இந்தியா முழுவதற்கும் அல்லது இந்தியாவின் எந்த பகுதிக்கும் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றது. இந்தியா முழுவதற்கும் அல்லது இந்தியாவின் எந்த பகுதிக்கும் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றது. ஆப்ஷன் டி மத்திய நாடாளுமன்றம். 29 மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான அதிகார பகிர்வினை பற்றி குறிப்பிடும் அட்டவணை. மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான அதிகார பகிர்வினை பற்றி குறிப்பிடும் அட்டவணை. ஆப்ஷன் ஏ 7வது அட்டவணை. 30 மாநில பட்டியலில் இருந்து 5 துறைகள் பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்ட ஆண்டு. மாநில பட்டியலில் இருந்து 5 துறைகள் பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 1976. 31 மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட குழு. மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட குழு. ஆப்ஷன் பி டாக்டர் பி.வி. ராஜமன்னார் குழு. 32 மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி சார்ந்த உறவுகளை பற்றி குறிப்பிடும் பிரிவுகள். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி சார்ந்த உறவுகளை பற்றி குறிப்பிடும் பிரிவுகள். ஆப்ஷன் டி 268 முதல் 293 வரை. 33 முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்களால் மத்திய மாநில உறவுகளை ஆராய நியமிக்கப்பட்ட கமிட்டி. முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்களால் மத்திய மாநில உறவுகளை ஆராய நியமிக்கப்பட்ட கமிட்டி. ஆப்ஷன் பி சர்க்காரியா கமிட்டி. 34 ஆயுதமேந்திய கிளர்ச்சி காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஆயுதமேந்திய கிளர்ச்சி காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ உள்நாட்டு அவசர நிலை. 35 சர்க்காரியா கமிட்டியின் பரிந்துரைப்படி மாநிலங்களுக்கு இடையேயான குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. சர்க்காரியா கமிட்டியின் பரிந்துரைப்படி மாநிலங்களுக்கு இடையேயான குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1990. 36 ஆளுநர் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் மாநில அவசர நிலையை அறிவிப்பவர். ஆளுநர் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் மாநில அவசர நிலையை அறிவிப்பவர். ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர். 37 முதலாவது மொழிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. முதலாவது மொழிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1955. 38 42வது சட்டத்திருத்தத்தின்படி முகவுரையில் சேர்க்கப்பட்ட சொற்களில் சரியானது. 42வது சட்டத்திருத்தத்தின்படி முகவுரையில் சேர்க்கப்பட்ட சொற்களில் சரியானது. ஏ சமதர்மம், பி சமய சார்பின்மை, சி ஒருமைப்பாடு, டி அனைத்தும் சரி. சரியான விட ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 39 அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் என்பவை. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் என்பவை. ஆப்ஷன் ஏ நீதி சாராதது. 40 தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு. தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 2004. 41
இந்தியாவில் முதன்முறையாக குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட மாநிலம். இந்தியாவில் முதன்முறையாக குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட மாநிலம் ஆப்ஷன் பி பஞ்சாப். 42 நிதி சார்ந்த அவசர நிலையின் போது முக்கிய அரசு அதிகாரிகளின் ஊதியமானது யாருடைய ஆணையின்படி குறைக்கப்படுகிறது? நிதி சார்ந்த அவசர நிலையின் போது முக்கிய அரசு அதிகாரிகளின் ஊதியமானது யாருடைய ஆணையின்படி குறைக்கப்படுகிறது? ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர். 43 சட்டத்திருத்தம் பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு பிரிவு. சட்டத்திருத்தம் பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் டி பிரிவு 368. 44 சிறிய அல்லது குட்டி அரசியலமைப்பு என அழைக்கப்படும் சட்டத்திருத்தம். சிறிய அல்லது குட்டி அரசியலமைப்பு என அழைக்கப்படும் சட்டத்திருத்தம் ஆப்ஷன் சி 42வது சட்டத்திருத்தம். 45 கல்வி கலாச்சார உரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு. கல்வி கலாச்சார உரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் டி பிரிவு 29 முதல் 30 வரை. 46 அலுவலக மொழி திருத்தச் சட்டத்தின்படி அலுவலக மொழியாக ஆங்கிலம் காலவரையின்றி தொடரலாம் என அறிவிக்கப்பட்ட ஆண்டு. அலுவலக மொழி திருத்த சட்டத்தின்படி அலுவலக மொழியாக ஆங்கிலம் காலவரையின்றி தொடரலாம் என அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி 1967. 47 இந்திய அரசியலமைப்பு முதலில் வழங்கிய அடிப்படை உரிமைகளின் எண்ணிக்கை. இந்திய அரசியலமைப்பு முதலில் வழங்கிய அடிப்படை உரிமைகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் சி 7. 48 அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட கமிட்டி. அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட கமிட்டி ஆப்ஷன் பி சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி. 49 முகவுரையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு. முகவுரையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி 1976. 50 அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள். அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் ஆப்ஷன் பி 9/12/1946.